வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே வித்தியாசமான அண்ட் ரொம்பவே சுவையான பட்டாணி முட்டை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பச்சை பட்டாணி வச்சு முட்டை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதை ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடணும்னு ஆசை வரும். ஸோ அந்த அளவுக்கு இது டேஸ்டியாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இது கூட ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அடுத்து இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு. இது கூட நான் ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அடுத்து இது கூட 150 கிராம் அளவு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இல்லை அப்படின்னா நீங்கள் காய்ந்த பச்சை பட்டாணியை நைட்டே ஊற வச்சுட்டு அதை ஒரு 3 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம். அடுத்து இது கூட ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து இப்போ இது கூட நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அரை ஸ்பூன் சோம்புத்தூள். அடுத்து அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தண்ணீர் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாகவே வச்சாதான் அந்த குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ ரொம்ப தண்ணீர் ஆட் பண்ணிடாதீங்க. அடுத்து இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 5 மினிட்ஸுக்கு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 2 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டேன். குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட் போட்டு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் மூடி ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், நம்மளுக்கு குழம்பு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம முட்டை ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி 5 முட்டை ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தள்ளி முட்டையை ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு எந்த கரண்டிலாம் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸுக்கு இது அப்படியே மூடி வச்சிடணும். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் மூடியை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளுக்கு முட்டை நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்கள் எந்த கரண்டியும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி முட்டை முழுசாக வெந்து வரும். கரண்டி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முழுசாக கிடைக்காது. ஸோ கரண்டி யூஸ் பண்ணாமல் ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுருங்க. இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சுவையான பச்சை பட்டாணி முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் கடைசியாக கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் சப்பாத்தி கூட இல்லை சாத்து கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களாம் அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, அது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.